எந்த தலத்தில் சுந்தரர் தலைக்கு வைத்த கல் தங்கக்கட்டியாக மாறியது? திருப்புகழூர். மூவர் தமிழை கொஞ்சு தமிழ், கெஞ்சு தமிழ், மிஞ்சு தமிழ் என்று கூறிய அறிஞர் யார்? கி.வா. ஜெகநாதன். திருமாலின் பாஞ்சசான்யத்தின் அம்சமாக தோன்றிய ஆழ்வார் யார்? பொய்கை ஆழ்வார். வாரம் ஒரு சிறுகதை வீதம் ஆனந்த விகடனில் ஓர் ஆண்டுகாலம் தொடர்ந்து சிறுகதை எழுதிய சிறுகதை எழுத்தாளர் யார்? பி.எஸ். ராமையா. சீசு செல்லப்பா அவர்கள் எழுதிய சிறுகதைகளின் எண்ணிக்கை எத்தனை? 108. கல்கி அவர்களை கனவு தேவதை என்று கூறியவர் யார்? அசோகமித்திரன். மு. வரதராசனார் அவர்களின் புதினங்களில் தொடர்கதையாக வெளிவந்த புதினங்கள் எவை? பாவை, அந்த நாள். செவ்வானம் என்கின்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? கணேசலிங்கம். தென்றலோடு உடன் பிறந்தாள், செந்தமிழ் பெண்ணானாள், அவள் தென்மதுரை கோவிலிலே சங்கம் வளர்த்தாள், தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள், தரணியெல்லாம் புகழ் பரப்பும் தாயென வந்தாள், தமிழ் தாயென வந்தாள் என்கின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள படம் எது? படம் ராஜராஜ சோழன். ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. புலவர் குழந்தை அவர்கள் ரூத் அண்ட் சோலாப் என்கின்ற ஆங்கில நூலை தழுவி தமிழில் எழுதிய நூல் எது? காமஞ்சரி. மச்சகந்தி என்ற குறுங்காவியத்தை எழுதியவர் யார்? காமு ஷெரீப். பனை கூட்டல் அட்டு எவ்வாறு புணரும்? பானாட்டு. காய்முன் நிறை வருவது என்ன தலை? கலித்தலை. சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? நேமிநாதம். தைப்பூசம், காவடி விழா பொது விடுமுறையாக கொண்டாடப்படும் நாடு எது? மொரீசியஸ். முதலில் மன்னனின் பெயரால் பிள்ளைத்தமிழ் பாடியவர் யார்? ஒட்டக்கூத்தர். பவள கொடிமாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? புகழேந்தி புலவர். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? பாண்டித்துரை. ஆற்றுப்படை நூல்கள் எந்த பாவால் இயற்றப்பட்டுள்ளது? ஆசிரியப்பா. ஆரிய அரசனுக்கு தமிழ் கற்பிக்க இயற்றப்பட்ட நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வினாவாகும் எழுத்து எது? ஏ. ஞானச்சுடர் ஏற்றி ஞானத் தமிழ் புரிந்தவர் யார்? பூதத்தாழ்வார். உரையில்லா இலக்கண நூல் எது? நேமிநாதம். தலை தடுமாற்றம் என்பது என்ன? நூற்குற்றங்களுள் ஒன்று. திசை சொற்கள் என்பது யாது? பிற மொழியில் இருந்து நம் மொழிக்கு வந்து கலந்த சொற்கள். பாரத வெண்பா பாடியவர் யார்? பாரதம் பாடிய பெருந்தேவனார். வடிவத்தால் பெயர் பெற்ற இலக்கியம் எது? திருவிரட்டை மணிமாலை.